ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். இன்னைக்கு எபிக்ஸில் வேற லெவலில் தரமாக மொத்த பேரும் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ்னு கூட சொல்லலாம். அது என்ன சர்ப்ரைஸ், என்ன ஷாக்கிங் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படி இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தான் வந்து ஒரு 4-5 பேருக்காவது சேரும். சரி வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் நடத்துனாங்க. அதில் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். நான் ஷாக் ஆகலையோ அந்த பர்சனே ஷாக் ஆகிட்டாங்க. யாரா அந்த பர்சன் கேட்டீங்கன்னா விஜய் பார்வதிங்க. எல்லா எவிக்ஷன் ப்ராசஸ்லேயே இருந்த விஜய் பார்வதி இந்த வாரம் வந்து நாமினேஷன்லேயே வரல. ஏன்னா யாருமே அவங்கள போடல. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு, இப்போ நம்மளுக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஸோ நாமினேஷன் ப்ராசஸில் என்னென்ன நடந்தது, யாரெல்லாம் என்னென்ன பேசுனாங்க, யாரெல்லாம் நாமினேட் ஆகிருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் நடந்ததில்ல அந்த ரெட்ரோ சினிமா மாடல் சினிமா அந்த 2 கேமில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு வந்து யார் அதில் ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா ரெட்ரோ சினிமா ஜெயிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்பட்டது. அதனால் வந்து அந்த இதில் இருக்கவங்க யாருமே வந்து எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு வரல. ஸோ வந்து யார் தோத்தாங்களோ மாடல் சினிமாவில் அவங்கள தான் இன்னைக்கு வந்து நாமினேட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து விஜய் பார்வதி இருந்ததே கம்மியான பேர் தான். ஆனால் அதுலேயும் விஜய் பார்வதி மிஸ் ஆயிருக்காங்க. அதை தான் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. எஃப்ஜே வந்து யாரை நாமினேட் பண்ணாங்கன்னா ரம்யாவும் சாண்ட்ராவும் நாமினேட் பண்ணாங்க. அதுக்கு ரீசன் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வெளியில் போகும்போது இவங்க அந்த கேட்டை தந்தோன்னு விடுன்னு வெளில போயிட்டாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது ரூல்லே இல்லை, அதனால அவங்க ரூலை மீறிட்டாங்க, அதனால வந்து அவங்கள வந்து நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். சரிண்டு அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே உணர்த்துல சொன்னால ரம்யாவை சொன்னது தாங்க வேற லெவலு. என்னன்னா ரம்யா வந்து நான் வந்து அதாவது விஜய் சேதுபதி பேசும்போது நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அவங்க போகவே இல்லை. அது வந்து இப்போ வந்து எஃப்ஜே வந்து சொல்லியிருப்பான். என்னன்னா ஒரு ஹோஸ்ட் வந்து அங்கே நிற்கிறாரு, ஹோஸ்ட்டுக்கிட்டே வந்து திமிரா பேசிட்டு அந்த ஹோஸ்ட்டுக்கிட்ட வந்து நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து போகல அப்படின்றது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் ஆயிருமா. என்னன்னா இந்த வீட்டில் இவங்க இருக்காங்க, இருந்துட்டு இந்த கேமில் வந்து இப்படி பேசிட்டு கூட இங்கேயே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால ரம்யாவை வந்து எவிக்ஷன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து சொல்லியிருப்பான். ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் வந்து வேற லெவலில் சூப்பராக பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதிட்டு அந்த பேப்பரை கசக்கி அந்த கேட்டு கண்ணாடி போடுற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இது மாதிரி எஃப்ஜே வந்து அவங்க 2 பேர் எழுதிட்டு ஹரிஷ்னு சொல்லி அந்த கேட்டு கண்ணாண்ட தூக்கி போட்டாங்க. ஆதிரி வந்து கமருதீனையும் எஃப்ஜே வந்து சொன்னாங்க. காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரிக்கும் கமருதீனுக்கும் ஒரு பெரிய சண்டை. அது என்ன சண்டை அப்படின்றத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம அதை போய் பாருங்க. என்னன்னா இப்போ வந்து ஆதிரி என்ன சொன்னாங்கன்னா கமருதீன் வந்து உலகிறவங்கெல்லாம் வந்து பார்த்து அதாவது இவங்கெல்லாம் வந்து அதாவது பார்வதியை கூட கமருதீனும் 2 பேரும் சேர்ந்து ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சரியில்லை பார்க்கறதுக்கு. ஸோ அதனால வந்து இவங்களை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் எஃப்ஜே வந்து சொல்லியிருப்பாங்க. எஃப்ஜே நேற்று சொன்ன ரீசன் அப்படியே சொல்லியிருப்பாங்க. என்னன்னா வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை அதாவது என்னை வச்சு எப்படி வந்து ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணானோ, அதாவது என்கிட்ட வந்து நல்லா ஒரு டீப்பாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அந்த பொண்ணு தான் லவ் பண்ணுது, அந்த பொண்ணு தான் லவ் பண்ணுதுன்ட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க, கணிக்கிட்டலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்க வெளியில் பார்த்துட்டு வந்து இப்போ வந்து அதை ரீசனை வச்சு நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே போல் வந்து என்னன்னா இவன் என்கிட்ட மட்டும் அது மாதிரி பண்ணல, இப்போ வேணாங்கிட்டே அது மாதிரி தான் பண்ணுறான். ஸோ இதனால தான் வந்து அவனை வந்து நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து தரமான செயல். இதெல்லாம் வந்து ஆதிரி வந்து நேருக்கு நேராக வந்து அவங்கள வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுருக்கணும். அது எல்லாமே வந்து இவங்க காரணம் மட்டும்தான், ரீசனாக மட்டும்தான் வைக்கிறாங்க. விஜய் சேதுபதி கேட்கும் போதும் இந்த ரீசன் மட்டும் தான் வைக்கிறாங்களே கண்ட. எஃப்ஜே உள்ள அதாவது இவங்க ஆதிரி உள்ள வந்த உடனே எஃப்ஜே போட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்டு கேட்பாங்கன்னு நினச்சோம். நம்ம அதெல்லாம் பண்ணவே இல்லை, அவங்க சும்மா தான் இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் ஒரு சண்டை இருந்ததில்ல, கமருதீனுக்கு ஆதிரிக்கு சண்டை வரும்போது கூட கமருதீன் தான் சொல்லியிருப்பாரு, நீ திரும்ப உள்ள வந்ததே வேஸ்ட், நீ உள்ள வந்து என்ன பண்ண, ஒன்றும் பண்ணல, நீ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க, என்ன ஒன்று ஒரு சில விஷயம் பண்ணி தான் இப்போ பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சாண்ட்ரா வந்து அந்த எவிக்ஷன் ப்ராசஸ்க்காக உள்ள வந்தாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா டோர் ஒன்று ஓப்பன் இருந்து பிக் பாஸ் ஓடிட்டு முதல் வேலையை என்ன திரும்ப பண்ணாரு, சாண்ட்ரா இங்கே பாருங்க டோர் ஓப்பன் இருக்குது, இதுதான் சார்ஜர் குடுக்குன்னு ஓடுறது, உங்களுக்குன்னு ஒரு லைன் ஊற்றுருக்கல ஒரு மார்க்கு, அங்கே நின்று தான் நீங்கள் பண்ணணும், கது தந்துக்குன்னு ஓடுறதுக்கே வெளியில் 4 பேர் நிற்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் வேற லெவலில் இருந்து. ஆனால் சாண்ட்ரா அதை நினச்சி ஒரு மாதிரி அழுதாங்க. இருந்தாலும் வந்து அவங்க யாரை வந்து நாமினேட் பண்ணாமல் தான் ஒருத்தருக்கு வந்து வியானாவை பண்ணாங்க, இன்னொன்று வந்து எஃப்ஜே. இது மாதிரி வந்து எல்லாருமே வந்து அந்த ரெட்ரோ சினிமாஸ் இருந்தாங்களா அவங்கள தான் வந்து நாமினேட் பண்ணாங்க. இதில் எல்லாரும் நாமினேட் பண்ணிட்டே வரும்போது என்னென்னா இதில் பெரிய ஷாக்கிங்கு விஜய் பார்வதி வந்து யாருமே வந்து நாமினேட் பண்ணல. அதை கேட்டு அவங்களே ஷாக் ஆகிட்டு ஐயோ எனக்கு உண்மையா இது பொய்யா அப்படின்ற மாதிரி கிள்ளிலாம் பார்த்துருந்தாங்க. ஸோ அவங்களே ஷாக் ஆனாங்க. இன்னைக்கு எவிக்ஷன் ப்ராசஸில் ஒரு பெரிய மாற்றம். இங்கே நம்ம நிறைய பேர் கூட இந்த இடத்துல வந்து யார் வந்து இந்த டைட்டில் வின்னர் அடிப்பாங்க அப்படின்னு கேட்டப்போ அதாவது கீழே கமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 பேரை தவிர யார் பேருமே வரலைங்க. ஒன்று விஜய் பார்வதி, இன்னொன்று வந்து கானா வினோத். இந்த 2 பேர் மட்டும்தான் வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்கலாம் இவ்வளோ நாள் சர்வே ஆகுறாங்க, அவங்களுக்கு வந்து ஓட்டிங்கே கிடையாது, இருந்தாலும் வந்து சர்வே ஆகிட்டு தான் இருக்காங்க. எப்படி இப்படி சர்வே ஆகுறது? ரம்யாலாம் வந்து இப்போ அவங்க போகிறேன்னு சொன்னால் கூட விடமாட்டுறாங்க பிக் பாஸில், அவங்களுக்கு பிடிச்சின்னு வந்து வச்சுக்கின்னு. ஏன்னா அவ்வளோ இதுவாக பேசுனாங்கல்ல, அப்படி இருந்தும் வந்து ரம்யாவை திரும்ப உள்ளே வச்சுருக்கிறாங்க. அது என்ன ரீசன்னு தெரில. அதே போல் அரோராலாம் இப்போ போக வேண்டியது போகவே இல்லை, இன்னமும் வீட்டிலே தான் வச்சுக்கிறாங்க. அரோரா, ரம்யா, அப்புறம் சுபிக்ஷா,
வேற எஃப்ஜே இவங்க எல்லாருமே வந்து உள்ள இருக்காங்க. அதே போல சாண்ட்ரா இவங்களெல்லாம் எதுக்கு வந்து இங்க உள்ள வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து ஒரு 2 வாரத்துல வந்து இந்த மாதிரி ஃபேமிலி ரவுண்ட் வரும்போது மொத்த பேர் அவங்களோட ஃபேமிலி எல்லாம் உள்ள வருவாங்க. அப்போ வந்து இவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்கை சூப்பரா வந்து ஏத்த முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி சுபிக்ஷாலாம் அவங்க வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா இந்த மாதிரி அந்த மீனவ பொண்ணு அவங்க வீட்டுல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்று காட்டுவாங்க. அதே மாதிரி சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா பிரஜனை வெளில போயிட்டாரு. அப்புறம் வந்து திரும்ப வந்து பிரஜனை வரும்போதோ இல்லை பிரஜனை திரும்ப உள்ள வரும்போது குழந்தைங்களை கூப்பிட்டு வருவாரா இல்லை குழந்தைங்க மட்டும் வருவாங்கன்னு தெரியல. ஸோ அது வந்தால் அவங்களுக்கு வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு எமோஷனல் பாண்டை வந்து உள்ள கிரியேட் பண்ணால் அதாவது அந்த ரவுண்டில் வேற லெவலில் வந்து டிஆர்பி ஏறும். ஸோ அதுக்காக தான் வந்து இவங்க இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ மற்ற காரணமெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க கேம் பிளேவும் சரியா ஆறதில்லை. சரியா இது வரைக்குமே கேம் சரியா ஆறதில்லை. இன்னைக்கும் பிக் பாஸ் வச்சு மொத்த பேரையும் நிற்க வச்சு மொத்த பேரையும் வேற லெவலில் கேட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் கூட உங்களுக்காக தான், ஆனால் நீங்கள் தான் புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போனாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான லைவ் அப்டேட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.